தேங்காய் சோறு, தக்காளி சோறு, தயிர் சோறு வந்துட்டு ஆலியா கேட்டிருந்தாங்க. மட்டன் சுக்கா இது எல்லாமே எடுத்துட்டு பேக் பண்ணி நாங்கள் வந்து பீச்சுக்கு போய் நோம்பு திறக்க போகிறோம். இந்த ப்ரொசீஜர் யூஸ்வலாக எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு 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 நான் பாட்டு சமையல் பண்ணுறீங்க. இந்த மெஷர்மெண்ட்டு நம்ம என்ன டெய்லரா? இந்த அளவு அந்த அளவு நான் மெஷர்மெண்ட் கூட கேட்கல இப்போ பெருசாக அவங்க கிட்ட. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எங்களுக்கு, ஓகேவா? இஃப்தார் வந்துட்டு டெய்லி வீட்டில் தான் திறக்கிறோம். ஸோ வந்துட்டு இதுக்குள்ள போய் திறக்கலாம், நம்ம பீச்சில் போய் திறக்கலாம். அது ரொம்ப நாளாக வந்துட்டு ஆசையாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆலியாவுமே வந்து ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து போகலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபான் ப்ரோவும் ஆலியாவும் அங்கேருந்து வராங்க. நான் அம்மா பிள்ளைங்க வந்துட்டு இங்கேருந்து போகிறோம். என் ஹஸ்பண்ட் என்னென்னு தெரியல, வராங்களா என்னன்றது தெரியல. வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன், வரலன்னா அதையும் சொல்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து அம்மா வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தேங்காய் சோறுக்கு தேங்காய் இது பண்ணிட்டு. ஸோ இஃப்தாருக்கு வந்து நாங்கள் இஃப்தாருக்கான ஸ்பெஷல் நாங்கள் செய்யலை. இஃப்தாருக்கு வந்துட்டு சம்மந்தப்பட்ட இது எதுவுமே செய்யலைன்னு நான் சொல்லியிருந்தேன். நாங்கள் என்ன செய்கிறோன்னா இன்றைக்கி வந்துட்டு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து வெரைட்டியாக ரைஸ் சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம நோம்பு ஆரம்பிச்சதுலேருந்து லெமன் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் அதெல்லாம் வந்து சாப்பிட்ருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அது ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு எனக்கும் ஆலியாக்கும், டு பி வெரி ஃப்ராங்க். ஸோ நம்ம வந்து அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு மெனுவை வந்துட்டு இது பண்ணிட்டோம். இவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால வந்து தேங்காய் போதும்ல. ஸோ தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டாச்சு தேங்காய் சோறுக்கு. அம்மா என்ன செய்ய போகிறாங்கன்னா தேங்காய் சோறு, தக்காளி சோறு, தயிர் சோறு வந்துட்டு ஆலியா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க விருப்பத்துக்காக நான் வந்து தயிர் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா மட்டன் சுக்கா வந்துட்டு இதுவாக நாங்கள் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு பேக் பண்ணி நாங்கள் வந்து பீச்சுக்கு போய் நோம்பு திறக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட காட்டலாம். தேங்காய் சோறு எப்படி செய்கிறோம், தயிர் சோறு எல்லாருக்கும் தெரியும், தக்காளி சோறு நாங்கள் எப்படி செய்கிறோம், அப்புறம் மட்டன் சுக்கா வந்து அம்மாவோட சீக்ரெட் மட்டன் சுக்கா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எனக்கு காட்டுறேன், ஓகேவா? என்ன ஆஃபரா வேணும் உனக்கு? என்ன வேணும்? நீ நோம்பு இல்லைல்ல? ஏன் நோம்பு வைக்கல? எக்ஸாம். ஸோ அவளுக்கு வந்து 8 வயசு தான் ஆகுது. அண்ட் ஆல்சோ அவளுக்கு வந்துட்டு 6 வயசு ஆகுது. அஃப்ரா ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 நோம்பு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். 6 நோம்பு வச்சுருக்காங்க. ஸோ கடைசி நோம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்காங்க. அப்போ தான் எக்ஸாம் முடியும்னு சொல்லிட்டு 2 நோம்பு தான் வச்சிங்க. அடி தங்கம், ஏன்டி தங்கம் 2 நோம்பு வச்சிங்க நீங்கள்? இப்போ மட்டன் சுக்கா பண்ணிடுவோமா? என் பிள்ளைனால முடி டயர்டாக இருந்துச்சு அடி தங்கத்துக்கு. அம்மாடி சரி, ஓகே ஓகே, பை பை. இன்னொன்னு சொல்லணும், எனக்கு தக்காளி சோறும் தேங்காய் சோறும் ரொம்ப பிடிக்கும். அதனால அம்மா எனக்கு எதுவுமே பிடிக்காது. உனக்கு பிடிக்காதுமா? உனக்கு பிடிக்காது. அம்மா இப்போ என்ன செய்ய போகிறோம்? இப்போ வந்து இது செய்ய போகிறோம், மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா எல்லாரும் கிளாப் தட்டுங்க. எல்லாம் கிளாப் தட்டுங்கடி. கிளாப் தட்டுங்க. நாங்கள் செய்கிற சாப்பாடில் ஒரு இதுவான விஷயம் வந்துட்டு மந்த்ரா கிரவுண்ட்நட் ஆயில், கடலெண்ணெய் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ மந்த்ராவில் வந்து அந்த கடலெண்ணெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வந்து மந்த்ரா கடலெண்ணெய்க்கு வந்து எப்பயோ மாறிட்டாங்க. ஒரு 2 வருஷம் இருக்குமா, 3 வருஷம் இருக்குமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி மாறிட்டாங்க. ஸோ அது நல்லாவும் டேஸ்ட்டும் வந்துட்டு தெரியும். இவ்வளோ எண்ணெய் போட்டுக்கணும். இவ்வளோ எண்ணெய்னா சொல்ல மாட்டிங்களா எவ்வளோன்னு? உங்களுக்கு இதே பிரச்சனையாக இருக்கா உங்களுக்கு? ஓ மை காட், நான் அளவு மறந்தேன். பட் வந்து டீஸ்பூன் 6 மேஜிக் கரண்டி சொல்லுவோம்ல, டேபிள் ஸ்பூன் எஸ் 6 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு போட்டிருக்காங்க. எவ்வளோ மட்டன்மா? ஒரு 1/2 கிலோக்கும் கூட. 1/2 கிலோக்கும் கூட எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம சொல்லும் போதே இப்படி சொல்லிடணும், இந்த மாதிரி கட் பண்ணுங்கன்னு சொல்லிடணும். சுக்காக்கு வந்து சொன்னா அந்த அண்ணா வந்து சுக்காக்கு வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் எங்க அண்ணா வந்து லைட்டாக வந்து சொதப்பிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சொதப்பிருக்காரு. என்ன சொதப்பிருக்காங்கன்னு பார்த்துலாமா? ஸோ இது வந்து பெருசாக இருக்குது பாருங்க. சரி, ஓகே. எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து செஞ்சு சாப்பிட தான் போகிறோம் இன்னைக்கு. லைட்டாக அம்மா வந்து அதில் ஆல்டர் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ தான் வந்து சுக்கா செய்கிறதுக்கு இதுவாக இருக்கும். இது நாங்கள் செய்கிற சுக்கா இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு சுக்கா மட்டும் தான் இப்போ வந்து நான் ஃபுல் ஃப்ளெஷ்ல காட்ட போகிறேன். ஏன்னா நாங்களும் கிளம்பணும். இன்னும் ஒரு 1.5 hour தான் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் கிளம்பி இது பண்ணணும். சூடான பிறகு ஒன்றுமே இல்லை இதுக்கு மசாலா. ஒரு 4 கிராம்பு. 4 கிராம்புங்க. 2-3 பட்டை போதும். என்ன காஞ்சிருச்சா? காயில. ஏன்னா இது ரொம்ப சூடாயிடக்கூடாது, அதான் பிரச்சனை. ஏன்னா நான் மிளகாத்தூள் போடுவேன் டக்குன்னு. ஓ, அது கரிஞ்சிடக்கூடாது. அந்த ஏன்னா இந்த சட்டி சூடு நல்லா வாங்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்துருப்போம். அது இன்னும் சூடான சட்டி அது. ஆமாம், அந்த அழகாக வச்சுருக்கீங்களேம்மா நீட்டா. வாவ், நீட்டாக தான் வாழணும்.
என்னம்மா இப்படி வச்சிருக்கீங்க? என் கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா காரி துப்புவீங்க போலயே. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. போடவா? போடுங்க. போட்டனா காரி தண்ணி துப்புவேன். எனக்கு வந்து சுத்தமா இருக்கணும். எங்க அம்மா வீட்டுக்கு வராங்கன்னா நான் பயங்கரமா கிளீன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வராங்க இப்போ இவ்வளவு இருக்குதுல்ல, இதுக்கு வந்து 2.5 டீஸ்பூன் 2 ஸ்பூன் மிளகாத்தூள். அது வந்து ரொம்ப சூடா இருக்க கூடாது, என்ன பாத்துக்கோங்க. போட்டுக்கலாம். நம்ம காரம் கொஞ்சம் சுள்ளுன்னு வேணும்னா பாருங்க. இப்ப கருவுது, இது டக்குன்னு கருவ கூடாது. அது கருவு இந்த பதம் தான், இந்த பதம் தான் பாத்துக்கோங்க. டக்குன்னு பாத்துக்கிட்டாங்க. சிம்ல வச்சிருங்க. டக்குன்னு கரெக்டான பதம் இது. இப்ப நான் அள்ளி போட்டுருவேன் இதுல. அது ரொம்ப ரெட்டாவும் இருக்க கூடாது, கருப்பா இருக்க ப்ரௌனிஷ் ஷேட்ல வருது ஒரு மாதிரி. காவி கலர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி காட்டுது. இப்ப வந்து இதை போட்டுற வேண்டியதுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உப்பு மட்டும்தான். மட்டன் சுக்கா வித் 3 இன்கிரீடியன்ட். இது ஒரு சுக்கா. ஆயில், பட்டை, கிராம்பு, அப்புறமா வந்துட்டு மட்டன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு அள்ளி போட்டுற வேண்டியதான். தலையிலையா? யார் தலையில? இந்த கறியோட தலையில. கறி தலை தெரியுமா உங்களுக்கு? இப்பவே கண்ணை கட்டுது. நான் கல் உப்பு தான் போடுறேன். அப்போ கொஞ்சம் சுருக்குன்னு நமக்கு நல்லா இருக்கும் அந்த உப்போட. கல் உப்பு தண்ணி விட்டு வேவும் அதுவே. ஆமா, ஆனா கல் உப்பு வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷன் தெரிகிறவங்க தான் போட முடியும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாயிட்டா கூட ரொம்ப கறிக்க. உங்களுக்கு தேவையான அளவு இந்த உப்பு போட்டுக்கங்க. ஆமா, ஆனா கல் உப்பு வந்து இதுல வந்து நல்லா இது கொடுக்கும். இப்போ நம்ம இதை வந்து மூடிடணும். இதை மூடிட்டோம்னா அதுவே தண்ணி விட்டு வேகும். இவ்வளவுதானா? அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் எடுக்கும் இந்த ப்ரொசீஜர்? இது தண்ணி விட்டு வேகும் அதுவே கொஞ்சம் நின்று லாஸ்ட் அந்த வந்ததுக்கு கறி வெந்துரும்ல, லாஸ்டா நின்று அந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். கிண்டிட்டே. சரி, யூஸ்வலா ஒரு மட்டன் கொஞ்சம் நல்ல ஒரு இதுவான மீடியம் இதான மட்டன், இளங்கறியும் இல்லை இதுவான கறியும் இல்லை, அது எவ்வளவு நேரம் எடுக்கும்? இளங்கறி இதுன்ற. ஆமா, இளங்கறி ஓரளவு நம்ம வேகிற அளவு கறி தான் வாங்குவாங்க. ஏன்னா பெரிய. சரி, ஆமா. அப்படின்னா எவ்வளவு நேரம் எடுக்கும் இந்த மாதிரி? ஏன்னா குக்கர்ல நிறைய பேர் போடுவாங்க மட்டன், அதுக்கு கேட்கறேன். ஆனா இது சுக்காக்கு இப்படிதான் நான் செய்யறது. நான் என்ன கேட்கறேன்னு உங்களுக்கு புரியுதா? டைம் என்ன? நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தீயை பார்த்து வச்சுக்கணும். மூடி போட்டு இப்போ தண்ணி விட நான் காட்டுறேன். தண்ணி விட்ட உடனே அதை வந்து என்ன பண்ணோம், ஒரு தீயை கொஞ்சம் நார்மலாக வச்சுட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னோட கொஸ்டின். இந்த ப்ரொசீஜர் யூஸ்வலா எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு 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 வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, 1/2 hour ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நான் வந்துட்டு பாஸ்ட் ஒரு 2 என்னங்க நான் பாட்டு சமையல் பண்ணுறேங்க. இந்த மெஷர்மெண்ட்டு நம்ம என்ன டெய்லரா? இந்த அளவு அந்த அளவு நான் மெஷர்மெண்ட் கூட கேட்கல இப்போ பெருசாக அவங்க கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. நல்லா பார்க்குறவங்க நீங்கள் செஞ்சுறீங்க. எனக்கு நிறைய பேர் வடக்கி வந்து சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல, நல்லா வந்துச்சு, எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் கூட இது வரைக்கும் ட்ரை பண்ணல, நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க எங்கள் அம்மாவை பார்த்து. ஸோ இட்ஸ் வெரி குட் திங். தம்ஸ் அப் டு யூ ஆல். இப்போ வந்து இந்த மட்டன் சுக்காவையும் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். லெமன் சோறு, புளி சோறு, அப்புறமா தயிர் சோறுக்கு நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம சும்மா சோறு வடித்து இந்த பருப்பு இருக்குல்ல, தால் மாதிரி செஞ்சு இதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நம்ம வந்து இதில் போடல, குக்கரில் போடல, பட் அதுக்கான கூலி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மட்டன் ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக தெரியும் இதில். ஏன் மூடி வச்சேன்னா கண்ணு எரியும்ல. சூப்பர்மா, அதுக்காக மூடி வச்சேன் வெங்காயத்தை. அதான் தாயின் உள்ளம்னு சொல்லுவாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஒரு வாட்டி நான் வந்து அஃப்ராவும் அஸ்ராவும் ஸ்கூலுக்கு போயிருந்தப்ப நான் சமைக்கும் போது எடுத்து வச்சல, இது அஃப்ராக்கு பிடிக்கும், அஸ்ராக்கு பிடிக்கும், வந்தா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சல. அதுக்கு நீங்க ஒரு இது சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? பிள்ளையோட வயிற்றுல தாய்ங்கிறவ புள்ள வயிற்றுல குடியிருப்பா. அது ரொம்ப எனக்கு அப்படியே ரொம்ப இதுவாக இருந்துச்சு அது கேட்கும் போது. அது எத்தனை பேர்னால கனெக்ட் பண்ண முடியும்னு தெரியல. இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, இல்லை பசங்க வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்க மாட்டாங்க, நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் நம்ம எதாவது சாப்பிடும் போது பண்ணும்போது ஐயோ இது பிள்ளைக்கு பிடிக்குமே சொல்லிட்டு எடுத்து வைக்கிறோம்ல, தனியாக எடுத்து வைக்கிறோம். அதாவது சில விஷயம் கொஞ்சமாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கே சாப்பிடணும் போல இருக்கும். ஆனால் அதை வாய்க்கிட்ட வரைக்கும் கொண்டு போயிட்டு பிள்ளைங்களை நினச்ச உடனே அதை டக்குன்னு ஐயோ பிள்ளைங்க தான் சாப்பிடணும், இதே நம்ம எடுத்து வைப்போம்ல. அதுக்கு ஒரு இது சொன்னாங்க, அந்த ஒரு அதுதான் அந்த மாதிரியான லைன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து அது ரொம்ப பிடிச்ச. ரொம்ப தாய்ங்கிற வந்து எப்போதுமே பிள்ளைங்களுடைய வயிற்றுல குடியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ பிள்ளைக்கு தேவையான விஷயத்த நம்ம பார்த்து அந்த குடி சாப்பாடு இருந்து விஷயத்துல அதை செய்யணும்ல. குடி இருக்கிறதுனா ஒரு இடத்துல நம்ம குடி இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வயிற்றுல குடி இருப்பா அப்படின்றது. என் பிள்ளைக்கு இது சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், எல்லா அது வந்து விஷயமுமே திருப்தியா அப்படிதான். இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்ல. ஸோ அது வந்து அந்த லைன் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. உங்க யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிகாஸ் அது வந்து எனக்கு எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அது எப்பவுமே அதுக்கப்புறமா நான் எப்போல்லாம் எடுத்து வைக்கிறனோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு மைண்டில் வந்துடும், அம்மா அப்படி சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்பவே அழகாக கனெக்ட் ஆச்சு எனக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடவே விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சாதத்துக்கு. இதுக்கு வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. எண்ணெய், தக்காளி, வெங்காயம், கடுகு, மிளகாத்தூள், பச்சை மிளகா, கொத்தமல்லி போடணும். பொண்ணு தண்ணி விட்டுருச்சா? பாரு, ஆமா மூடி வச்சு வேக வைக்கிறது தான். மூடி வச்சுட்டா உப்பையும் போட்டு அந்த தண்ணி வந்து அலசின கறி அப்படியே அள்ளி வச்சோம் இல்லையா, அந்த உப்பு போட்ட உடனே தண்ணி விடும். இந்த மாதிரி இதில் வந்து தீ வந்து இந்த மாதிரி நார்மலாகவே வச்சுக்கோங்க. அது கொஞ்சமான மீடியமா இல்லை? ஆமாம், சின்ன பர்னர் உள்ளவங்கலாம் மீடியமாக வைப்போம் இல்லையா, மீடியமான இதில் வைக்கணும். பச்சை வச்சுலே அது வேகட்டும், அப்படியே பரட்டி விடணும். அது அவ்வளோதான். அப்படியே உங்களுக்கு வேகாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, அந்த தண்ணி வத்த டைம்னே வேகலைன்ற மாதிரி தெரிஞ்சு ரொம்ப இதுவாக இருக்குன்னு தெரிஞ்சால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சு அதே மாதிரியே கொண்டு சரி, ஓகே, போகலாம். தக்காளி, வெங்காயம், தக்காளி கொஞ்சம் ஜூசியான தக்காளியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. அம்மா வந்து கடுகு போட்டாங்க, 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டாங்க. ஏன்னா நான் செய்கிற குவான்டிட்டி கொஞ்சம் தான் செய்ய போகிறேன், அதனால. ஸோ கருவேப்பிலை, வெங்காயம் எவ்வளோ? வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நறுக்குனேன், நார்மல் சைஸு. ஓகே, இது கொஞ்சம் தான் வரும்னு நினைக்கிறேன். போதுமான்ற? போதும். அது ஃபுல்லாத்தையும் நம்ம கலரி எடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம். கேஸ்க்கெல்லாம் ஏதோ இது கிடச்சிருச்சாமே, எப்படியா? இந்தியாவுக்கு மட்டும் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாப்ல, ஈரான். சூப்பர். அப்படிதான் இப்ப நியூஸ் பார்த்தேன், இந்தியாவுக்கு மட்டும் கப்பல். அப்படியே எனக்கும் இது வந்துச்சு, கப்பலுக்கு இது கப்பல் விடுறேன்னு சொல்லிட்டாப்லையா. தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி. ஸோ இதை வந்து நல்லா வதக்கணும். ஆமா, இதை நல்லா வதக்கணும், அவ்வளோதான். அப்படியே கண்ணாடி மாதிரி யார் வரைக்கும் வதக்கணும்ல, இல்லை எப்படி? ஆமாம், கொஞ்சம் நல்லாவே வதக்கிருங்க. நல்லாவே வதக்கணும். தக்காளி அம்மா வெட்டிக்கிட்டே இருக்காங்க. தக்காளி சொன்னால் தக்காளி தானே போடணும். ஆமாம். இப்போ திறக்க போகிறோம். இங்கே பாருங்க மேஜிக்கா, எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க, சூப்பரா. அதுவே தண்ணி விட்டு வைக்கிறது, நாங்கள் தண்ணி ஊற்றவே இல்லை. அதான் அந்த தீயோடைய பதம் வந்து ரொம்ப வச்சுட்டா தண்ணி சுண்டிரும், கறி வேகாது. ஸோ நம்ம தீயோட பதத்தில் தான் நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா எல்லாம் கெட்டு போயிடும். இப்போ வந்து மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் 1 2 சின்ன ஸ்பூன் இது, ஆனால் 1 ஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன், டீஸ்பூன். இது 2 ஸ்பூன். இப்போ வந்து இதை லைட்டாக கொஞ்சம் நேரம் இப்படி இந்த எண்ணெயிலே இந்த சிம்மில் வச்சு ரொம்ப கறியிறாமல் இப்படி பண்ணிவிட்டு, இப்போ இது இருக்குல்ல, இப்போ போட்டேன்னா இந்த கலரை பாருங்க, அந்த கலரை அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எங்கள் அம்மாவால முடியும். அது ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், மிச்சத்துக்கு நம்ம எப்பவுமே நீங்க எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய். நாங்க வந்து இந்த மந்த்ரா கிரவுண்ட்நட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கணும். ஆமா, உங்களோட இஷ்டம் தான். நீங்க உங்களோட இதுக்கு நீங்க என்ன டேஸ்ட்டுக்கு இது பண்றீங்களோ அது பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் போட வேண்டாம், ஏன்னா தேங்காய் சோறுக்கு கொஞ்சம் ஓரளவு இதுவாக இருந்தால் அழகா இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி ட்ரையா இருக்கணும். ஆமா, அப்பதான் தேங்காய் சோறு நல்லா ட்ரையா இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ பாரு மசிதா, இப்படி பண்ணவும் கையிடுங்க, நல்லா மசிது. நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா உப்பு போடவும், உப்பு அது மூடி வச்சாதாங்க நல்லா மசியும். உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அது சும்மா போட்டு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமா, இதுதான் தக்காளி சட்னி. இதுக்கு வேற எந்த மசாலாவும் தேவையில்லை. மல்லித்தூள், மிளகாய், இது கரம் மசாலா, மஞ்சள் மஞ்சள் லைட்டா போடுவாங்க. அம்மா சொல்லிட்டேன் நான் அதை ஃபர்ஸ்டே. இந்த அளவு தான் போடுறாங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாமா? இந்த சூடாயிடுச்சான்னு வந்து தெரில, சூடாகலை. இது சூடை வாங்கும் பாரு பயங்கரமா, அதுக்காகவே பயமா இருக்கு. இவ்வளோ போதும் கடுகு போதும், ரொம்ப வேண்டாம். சீரகம், கடலைப்பருப்புலாம் இப்போ அது வெடிக்குதுல்ல, வெடிக்குதா? இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டுடலாம். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. வெடிச்சிருச்சா? கடலைப்பருப்பு போட்டேன். கடலைப்பருப்பு வேணா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து இது வேவுதா, கருவுதா? இப்போ இதை போடுறேன். காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சோனும் இந்த டைமில் சீரகம், ரொம்ப கறிக்கிறாம. ஆமாம், டீ ரொம்ப கறிக்கிறாம பார்த்து. தாளிப்பு வந்து இப்படி இருக்கணும். அந்த தாளிப்பு அப்படியே வந்து ரொம்ப சில பேருக்குலாம் புகையா வரும், அது ஒரு மாதிரி இதுவாகும், கருகும், அந்த மாதிரிலாம் லைட்டாக போட்டுறேன் நான். உப்பை இதை தேங்காய் போடுங்க. அப்போ கடையில் தான் இருக்கு. இது சும்மா 2 கிண்டுங்க, ஏன்னா அது கலர் மாற. தேங்காய் வந்து இதில் மிக்சியில் சுத்தலை, அம்மா வந்து துருவி வச்சுருக்காங்க தேங்காவை.
ரொம்ப ரொம்ப வேண்டாம், ரொம்ப வந்து இது பண்ணாதீங்க. கலர் அவ்வளோதான், டக்குன்னு மாறிடும், டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இதுக்கப்புறமா இதில் சோத்தை கலந்து இந்த சூட்லேயே இது இதாயிரும். சட்டி ரொம்ப சூடாகும் இந்த சட்டி. ஆமாம், இப்போ பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி எண்ணெயெல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சா? இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாவும் கொத்தமல்லி போட்டுலாமா? ஆமாம் ஆமாம், பச்சை மிளகா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த வாசம் இறங்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி. ஃப்ளேவர் வாவ், அழகாக இருக்குல்ல பார்க்க அந்த வாசம் அதில். ஏன்னா நடுவில் ஒரு அது பச்சை மிளகாய்க்கு ஒரு கோடு போட்டாச்சு, அதனால அதனுடைய இது இறங்கும் கொஞ்சம். இதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சுட்டு பாருங்க எப்படி மலர்ந்துருச்சு பாருங்க. கறி இத்தனோட இருந்துச்சா, இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருச்சா? இப்போ குறைஞ்சிருக்கும். என்ன அதிகமாக வந்து எப்போவுமே சுக்கா பண்ணும்போது குறையும். பட் சுக்காக்கு ஏற்ற மாதிரி கறி கொஞ்சம் இன்னும் ஒரு 4 கறியை வச்சுட்டு ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆமாம், நல்லா சுருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக அந்த டேஸ்ட்டாக வாசம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். நல்லா இதுவாயிருச்சு இந்த சூட்டுக்கு. அழகா இருக்குல்ல பார்க்க அழகா இருக்கா? எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். அது தேங்காய் மிக்சியில் அரைச்சா கூட இந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. ஆமாம், நம்ம துருவணும். எல்லாம் பூ இது பண்ணுவாங்களா, அது கூட நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். அது இல்லை, அது பேர் என்ன சொல்லுவாங்க? தேங்காய் துருவி. தேங்காய் துருவி. இப்போ பார்த்துட்டு அதை எந்த மாதிரி நல்லா மசிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு கொத்தமல்லியை போட்டு ரொம்ப சிம்மில் வச்சிடணும். லாஸ்ட்டு சிம்மில் அதனோட ஃப்ளேவர் கொஞ்சம் இறங்கும். அது ஒரு 2 செகண்ட் அப்படி வச்சுட்டு மூடிடுங்க. அப்படியே இது பண்ணிடுங்க. நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி. இப்போ இதை போட்டு விட்றேன், மூடிடுறேன். இப்போ வந்து லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டேன். இது ரைஸ் போட்டு கலரி இப்படி தான் இருக்கும் தேங்காய் சோறு. ஓகேவா? நான் கொஞ்சம் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். தேங்காய் சோறு கலரும் போது வந்துட்டு ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். பட் ஆனில் இல்லை. பட் அது கலரியாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த தேங்காய் வந்துட்டு கலர் மாறாமல் அந்த கலரோடு இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான கலர் அச்சீவ்மெண்ட். அதை விட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து கருகுறதோ ரொம்ப ப்ரௌனாக இருந்துடக்கூடாது. அந்த ஒயிட்லேருந்து லைட்டு கோல்டன் ஷேடில் இருந்தால் நல்லாயிருக்கும் தேங்காய் சோறு. ஓகே, அழகாக இருக்குப்பா. கொத்தமல்லி போட்டிங்களா? என்ன கொத்தமல்லி இன்னும் போடல. இது கொத்தமல்லி போடக்கூடாது, நான் போடுவேன். ஆனால் நீ போடுவேன்ற அதனால் போடுறேன். நல்லாயிருக்கும். தக்காளி சோறு பெரட்ட போகிறோம். இப்போ போடும்போதே கொஞ்சம் உழுது. ஆனால் சோறு கொஞ்சம் பலன்னு வடிச்சுக்கோங்க. அதான் ரொம்ப பயராக இருக்கட்டும். கொஞ்சம் வேகாமல் இல்லை, கொஞ்சம் பயராக இருந்தால் நல்லாயிருக்கும். இது வெந்து தான் இருக்குது, ஆனால் தனித்தனியாக இருக்கும் சோறு. அப்படி இருக்கணும். ரொம்ப கட்டிக்கிட்டு தக்காளி சோறு சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சட்டியில் வடித்தாலே உள்ளே அமுங்கி இதாகும், ஜாமாகும். அதாவது டக்குன்னு போட்டுறணும். எப்பா, ஏன்னா இந்த என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. இதில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக தெரியல. இவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், ஜூஸியாக. நைஸ். தயிர் சோறுக்கு நல்லா சாப்பாடை இப்படி போட்டு நல்லா மசிச்சு கொஞ்சம் வந்து 2 ஆக்கிக்கோங்க ரைஸை. அப்போ வந்து தயிர் சோறுக்கு வந்து நல்லாயிருக்கும். கொலன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து தயிர் சோறு வந்து ரொம்ப ஃபேவரெட்னா யாருக்குன்னா அது ஆலியாக்கு தான். எனக்குமே தயிர் சோறு பிடிக்கும். பட் அவங்களுக்கு வந்து தயிர் சோறு மட்டும் இருந்தாலே போதுன்ற அளவுக்கு ரொம்ப ஃபேவரெட் அவங்களுக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுருவா. தயிர் சாதத்துக்கு வந்து ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். தயிர் சாதமாக செய்கிறீங்கன்னா, இப்போ தயிருக்கு வந்து சோறில் வந்து தயிரை போட்டு தயிர் சோறு சாப்பிட்ருவாங்க. சில பேர் வந்து அந்த அப்படியே இந்த தாளிச்சு அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு 2 முக்கியமான ஒரு விஷயம். க்ரீமும் சேர்க்கலாம். பட் 2 ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்று பால். ஸோ காய்ச்சின பால் இருக்குது, அதில் வந்து நீங்கள் தயிர் சேர்க்குற அளவுக்கு சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் அஃப்ராஸ்லாக சேர்த்து கொடுப்பேன். ஸோ பால் வந்து நல்லாவே ஊற்றிக்கோங்க. நார்மலான தாளிப்பு. இந்த சைஸ் பட்டரை வந்து உருக்கி இதில் சேர்த்துக்கோங்க. அப்படியே சொல்ல வாவ், எப்படி ஆயிடுச்சு பாருங்க இதோட இது. ஆனால் எனக்கு கொஞ்சம் முத்தல் கறின்னு சொல்கிறாங்க அம்மா. அதனால என்னன்னு தெரில, நரம்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் யூஸ்வலாக அப்படி ஆகாது. ½ அன் ஹவரில் சூப்பராக அது நல்லா இதுவாயிரும், வெந்துடும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த கறி மட்டும் நல்லா இதுவான கறியான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து இதுவாக வந்துடணும். இதுதான் வந்து பர்ஃபெக்டான சுக்காவோட இது. ஸோ இப்படி சுருள கிண்டும் போது இந்த மாதிரி வந்துடும். எல்லாரும் எங்க போறோம்? பீச்சுக்கு போறோம். எந்த பீச்சுக்கு போறோம்? ப்ளூ ஃபிளாக் மெரினா
வெரி குட். நாங்கள் வந்து கேபில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை, கழுத்தில் லைட்டாக சுளுக்கு. ஸோ அதனால் ரொம்ப அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் கேபில் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆமாம், ஜாலியாக போல வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. யார் வரா? وأصحاب المشأمة ثلة من الأولين